நமஸ்காரம். உங்கள் கணி மீண்டும் வந்திருக்கேன். இன்றைய ராசி பலன பேச. இன்னைக்கு திங்கள்கிழமை, சித்திரை மாசம் 13ஆம் தேதி. பஞ்சாங்கப்படி பார்த்தா ஏகாதசி திதியும் பூரம் நட்சத்திரமும் துருவம் யோகமும் சேர்ந்து வருதுங்க. அப்புறம் சந்திரன் இன்னைக்கு சிம்மம் ராசியில இருக்கிறதுனால சில ராசிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பா ரிஷப ராசிக்காரங்களுக்கு 5ல 5 மார்க்கு. ஆனா கன்னி ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம்ங்க, அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை பாப்போம் வாங்க. மேஷ ராசி அன்பர்களே, இன்னைக்கு திங்கட்கிழமை உங்க தினசரி ராசி பலனை நாம விரிவாக பார்க்கலாம் வாங்க. சந்திர பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் வீட்ல, அதாவது பூரம் நட்சத்திரத்துல சஞ்சரிச்சிட்டு இருக்கிறதால கலைகள்லையும் பொழுதுபோக்கு விஷயங்கள்லையும் உங்களுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகரிக்கும். மனசுக்கு ஒரு விதமான அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். குறிப்பா குழந்தைகளால உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். இது ஒரு நல்ல அம்சமா இன்னைக்கு அமையும். சுக்கிரன் உங்க 2ஆம் வீட்ல ரொம்பவே பலமா இருக்கிறதுனால பணவரவுக்கு நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் இருக்குங்க. குடும்பத்திலையும் ஒரு நல்லிணக்கமான சூழ்நிலை காணப்படும். எல்லாரும் ஒற்றுமையா சந்தோஷமா இருப்பாங்க. ராகு பகவான் உங்க லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க எதிர்பாராத ஆதாயங்களை சந்திக்கலாம். புது புது நண்பர்கள், சமூக வட்டாரத்துல நல்ல தொடர்புகள்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்க வாய்ப்பிருக்கு. இது உங்களுக்கு ஒரு சிறப்பான அம்சம்னு சொல்லலாம். ஆனா சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்க ராசிநாதன் செவ்வாய், அப்புறம் புதன், சனி, இந்த 3 கிரகங்களும் உங்க 12ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறாங்க. இது செலவுகளை கணிசமா அதிகரிக்கலாம். தேவையில்லாத மறைமுக எதிர்ப்புகளும் வரலாம். அது மட்டும் இல்லாம சில தேவையில்லாத பயணங்கள்னால உங்களுக்கு ரொம்ப சோர்வு ஏற்பட வாய்ப்பிருக்கு. குறிப்பா சனி பகவான் 12ஆம் வீட்ல இருக்கிறது உங்களுக்கு இப்போ 7.5 சனியோட ஆரம்ப காலகட்டம்ங்கிறதால உங்க உடல் ஆரோக்கியத்திலையும் மனசு அமைதியா இருக்கிறதுலையும் நீங்க ரொம்பவே கூடுதல் கவனம் செலுத்தணும். சூரிய பகவான் உங்க ராசியிலேயே இருக்கிறதால சில சமயங்கள்ல பிடிவாதம் அல்லது ஈகோ தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது. கேது பகவான் 5ஆம் வீட்ல இருக்கிறதால குழந்தைகளோட ஆரோக்கியத்துல ஒரு சின்ன கவனம் செலுத்துவது ரொம்பவே அவசியம். இன்னைக்கு காலையில 7:24 AM இருந்து 8:58 AM வரைக்கும் ராகு காலம் இருக்கு. இந்த நேரத்துல எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்காம இருந்தா ரொம்ப நல்லது. பொதுவா இறை வழிபாடும் தியானமும் உங்க மனசுக்கு ரொம்ப அமைதியை கொடுக்கும். நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, உங்க குடும்பத்தினரோட நல்லிணக்கத்தை எப்பவும் பேணி காப்பாத்துங்க. சுக்கிரன் நல்ல நிலையில இருக்கிறதால உறவுகளை மேம்படுத்துங்க. குழந்தைகளோட நேரம் செலவு செய்யுங்க. அவங்க நலன்ல அக்கறை காட்டுங்க. ராகுவோட பலத்தால புது புது தொடர்புகளை ஏற்படுத்திக்கிட்டா நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தா ராகு காலத்துல முக்கியமான முடிவுகளை எடுக்காதீங்க. தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துங்க. ஏன்னா செவ்வாய், புதன், சனி 12ஆம் வீட்ல இருக்கிறதால செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. அதே மாதிரி பிடிவாதம் அல்லது ஈகோ சம்பந்தப்பட்ட விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்திடுங்க. சூரியன் ராசியில இருக்கிறதால கொஞ்சம் கவனமா இருங்க. இன்னைக்கு உங்களுக்கான மொத்த பலன் ஒரு 5ல 2ன்னு சொல்லலாம். பரிகாரமா நீங்க தினமும் ஓம் நமசிவாயங்கிற மந்திரத்தை மனசு உருகி சொல்லலாம். சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. குறிப்பா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவன் கோவிலுக்கு போய் விளக்கேத்தி வழிபடுங்க. ஏழைகளுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன உதவிகளை செஞ்சா மனசுக்கு ரொம்ப நிம்மதியும் நல்லதும் நடக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாள்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்க ராசியிலேயே, அதாவது லக்னத்திலேயே அமர்ந்திருப்பது ஒரு அற்புதமான அமைப்பு. இது உங்களுக்கு ஒரு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் தனிப்பட்ட ஒரு கவர்ச்சியையும் அள்ளித்தரும். உங்களுடைய தோற்றப்பொலிவு ரொம்பவே அதிகரிக்கும். நீங்க எங்க போனாலும் ஒரு தனிப்பட்ட அடையாளத்தோட ஜொலிப்பீங்க. 2ஆம் வீட்ல தனகாரகனான குரு பகவான் அமர்ந்திருப்பதால் பண வரவுகள் எல்லாம் ரொம்பவே அதிகரிக்கும். குடும்பத்துல சுபிட்சம் நிலவும். சுப காரியங்கள் பற்றிய பேச்சுகள் கூட இந்த சமயத்துல எழலாம். உங்களுடைய பேச்சில் ஒரு இனிமையும் தெளிவும் கூடும். இதனால நிறைய பேர் உங்க பேச்சை கேட்டு நடப்பார்கள். லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல செவ்வாய், புதன், சனி ஆகிய 3 கிரகங்கள் இணைஞ்சிருக்கிறது உங்களுக்கு அபரிமிதமான ஆதாயங்களை கொண்டு வரும். தொழில் வியாபாரத்துல நிறைய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்திருந்த கனவுகள் எல்லாம் நிறைவேறும். சமூக வலைதளங்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கு.
10ஆம் வீட்ல ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் முயற்சிகள்ல எதிர்பாராத முன்னேற்றங்கள் உண்டாகும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இதை நீங்க நல்லபடியா பயன்படுத்திக்கணும். 4ஆம் வீட்ல சந்திரன் சஞ்சரிக்கிறதால வீடு, வாகனம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே அனுகூலமா இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். தாயாருடைய ஆரோக்கியமும் மேம்படும். ஆனா அதே 4ஆம் வீட்ல கேது பகவான் இருக்கிறதுனால தாய் வழி உறவுகள்ல சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரலாம். குடும்ப விஷயங்கள்ல உணர்ச்சி வசப்படாம கவனமா இருக்கணும். 12ஆம் வீட்ல சூரியன் இருக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். அதனால பண விஷயத்துல கவனமா இருங்க. உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. இன்னைக்கு ஏகாதசி திதியும் பூரம் நட்சத்திரமும் இணைஞ்சிருக்கிறதால ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபடுறது உங்களுக்கு மன அமைதியை தரும். திங்கக்கிழமைங்கிறதுனால சந்திர பகவானுடைய அருளும் உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும். அதனால நீங்க குடும்ப உறுப்பினர்களோட இனிமையா உரையாடுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. சமூக வலைதளங்கள் மூலமா உங்க தொடர்புகளை வளர்த்துக்கோங்க. அனாவசிய செலவுகளை மட்டும் தவிர்த்திடுங்க. குடும்ப உறவுகள்ல உணர்ச்சி வசப்படுவதையும் தவிர்த்திடுங்க. இன்னைக்கு காலை 7:24 மணியிலிருந்து 8:58 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு. இந்த நேரத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்கான பரிகாரமா ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை உச்சரிங்க. சிவ ஆலயத்துக்கு சென்று வழிபடுறது நல்லது. ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யறது இல்லனா வயசானவங்களுக்கு உதவி செய்யறது உங்களுக்கு நிறைய புண்ணியங்களை சேர்க்கும். இன்றைய நாளுக்கான உங்களுடைய ஒட்டுமொத்த மதிப்பீடு 5 நட்சத்திரங்களுக்கு 5 நட்சத்திரங்கள்னு சொல்லலாம். நல்லபடியா இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பல வகைகளிலும் சாதகமாக அமையும். மிகுந்த நன்மைகளை தரக்கூடிய ஒரு அருமையான நாள் இது. உங்கள் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியம் ரொம்பவே மேம்படும். மனதில் ஒரு புத்துணர்ச்சி, உற்சாகம் பிறக்கும். எந்த ஒரு செயலையும் தைரியமாக செய்யக்கூடிய மன உறுதி உங்களுக்கு வரும். புதிய முயற்சிகளில் துணிந்து இறங்குவதற்கு இது ஒரு நல்ல காலகட்டம். குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். 10ஆம் வீட்டில் செவ்வாய், புதன், சனி என 3 முக்கிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் இவ்வளவு நாட்களாக போட்ட கடின உழைப்பிற்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற விஷயங்களும் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையலாம். சூரியன் 11ஆம் வீட்டில் இருப்பதால் எதிர்பாராத ஆதாயங்களும் சமூகத்தில் நல்ல மதிப்பும் கௌரவமும் உண்டாகும். நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சந்திரனும் கேதுவும் 3ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் தைரியம் மேலும் அதிகரிக்கும். சகோதர உறவுகள் வழக்கத்தை விடவும் வலுப்பெறும். சில சமயங்களில் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு வரலாம். அந்த பயணங்கள் உங்களுக்கு நன்மையாகவே அமையும். பூரம் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் கலை மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் கூடும். மனதில் ஒருவித மகிழ்ச்சி அதிகரிக்கும். எனினும் 12ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் அனாவசிய செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பது நல்லது. ஆடம்பர விஷயங்களில் சற்று கவனமாக இருங்க. அதேபோல 9ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் தந்தையின் உடல்நலனில் சற்று கவனம் தேவை. ஆன்மீக விஷயங்களில் சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம், ஆனால் அது தற்காலிகமானதுதான். இன்றைய தினத்திற்கான நீங்கள் செய்ய வேண்டியவை: புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு இது ஒரு அருமையான நாள். குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்களில் துணிந்து இறங்கலாம். முக்கியமான பணிகளை ராகு காலம், அதாவது காலை 7:24 முதல் 8:58 வரை தவிர்த்து மற்ற நேரங்களில் மேற்கொள்ளுங்கள். இன்று திங்கட்கிழமை மற்றும் ஏகாதசி திதி என்பதால் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு மன அமைதி பெறுவது உங்களுக்கு மிகுந்த பலனை தரும். நீங்கள் தவிர்க்க வேண்டியவை: அனாவசியமான வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிருங்கள். குறிப்பாக உறவினர்களுடன் சற்று அனுசரித்துப் போவது நல்லது. அதிக ஆடம்பர செலவுகளை தவிருங்கள். சேமிப்பில் கவனம் செலுத்துவது எதிர்காலத்திற்கு நல்லது. காலை 7:24 முதல் 8:58 வரை ராகு காலம் என்பதால் இந்த நேரத்தில் எந்த ஒரு முக்கிய ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திட வேண்டாம். பரிகாரமாக ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை முடிந்தவரை ஜெபிப்பது நல்லது. அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவது அல்லது ஏகாதசி விரதம் மேற்கொள்வது, பெருமாள் கோவிலில் துளசி மாலை சாற்றி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். இன்றைய தினத்திற்கான உங்கள் ராசி பலன் 5க்கு 5 மதிப்பெண்கள் பெற்று மிக சிறப்பாக உள்ளது. கடகராசி அன்பர்களே,
இன்றைய தினம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்துடலாமா? உங்க ராசிநாதன் சந்திரன் உங்களுடைய 2ஆம் வீட்டுல பூரம் நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறதால குடும்பத்துல ஒரு நல்ல மகிழ்ச்சி இருக்கும். உங்க பேச்சு திறமை நல்லா வெளிப்படும். திங்கள்கிழமையில சந்திரன் பலமா இருக்கறதால உங்க மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். அதோட பணவரவும் நல்லா இருக்கும். இது மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கும். உங்க ராசிக்கு 10ஆம் வீட்டுல சூரியன் இருக்கறதால உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்க மேலதிகாரிகளோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். உங்க உழைப்புக்கு கண்டிப்பா நல்ல அங்கீகாரம் கிடைக்கிற நேரம் இது. வேலையில ஒரு புது புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் உணர்வீங்க. லாபஸ்தானமான 11ஆம் வீட்டுல சுக்கிரன் இருக்கறதால பணவரவுல எந்த குறையும் இருக்காது. சீரான பணவரவு இருக்கும். சில நேரங்கள்ல எதிர்பாராத பண லாபங்களும் வந்து சேர வாய்ப்பிருக்கு. நண்பர்கள் மூலமா கிடைக்கிற உதவிகள் உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். ஆனா 9ஆம் வீட்டுல செவ்வாய், புதன், சனி அப்படின்னு 3 கிரகங்கள் இணைந்திருப்பது சில சவால்களை கொண்டு வரும். அதிர்ஷ்டம் சில நேரங்கள்ல கொஞ்சம் தடைப்படுற மாதிரி தோணலாம். நீண்ட தூர பயணங்கள் போறவங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். தந்தை வழி உறவுகள்ல சின்ன சின்ன சங்கடங்கள் வர வாய்ப்பிருக்கு. கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. 12ஆம் வீட்டுல குரு பகவான் இருக்கறதால எதிர்பாராத செலவுகள் வரலாம். அதனால பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஆரோக்கியத்திலையும் ரொம்பவே கவனம் செலுத்தணும். சின்ன விஷயமா இருந்தாலும் அலட்சியப்படுத்தாதீங்க. 8ஆம் வீட்டுல ராகு இருக்கறதால திடீர்னு சில பிரச்சனைகள் வரலாம். மறைமுகமா சில எதிர்ப்புகளையும் நீங்க சந்திக்க நேரிடும். 2ஆம் வீட்டுல கேது இருக்கறதால பேசும்போது வார்த்தைகளை ரொம்ப கவனமா பயன்படுத்தணும். குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால அமைதியா பேசுங்க. இன்றைக்கு ஏகாதசி திதி இருக்கறதால இறை வழிபாட்டுல ஈடுபடுறது உங்க மனசுக்கு ரொம்ப அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். காலையில 7:24 மணியிலிருந்து 8:58 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு. இந்த நேரத்துல புதிய முயற்சிகளை ஆரம்பிக்கிறது தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மொத்தமா பார்க்கும்போது சந்திரன், சூரியன், சுக்கிரன் இவங்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான நிலையில இருக்காங்க. இருந்தாலும் செலவுகள், குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள், அதிர்ஷ்டத்துல சில தடைகள் இருக்கும். அதனால எல்லா விஷயத்திலையும் நிதானத்தோட செயல்படுறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு நீங்க கண்டிப்பா செய்ய வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தா இறை வழிபாட்டுல ஈடுபடுங்க. குறிப்பா ஏகாதசி திதி இருக்கறதால நல்ல பலன் கிடைக்கும். எந்த முக்கியமான முடிவெடுத்தாலும் நல்லா யோசிச்சு நிதானமா செயல்படுங்க. குடும்பத்துல எல்லோர்கிட்டையும் நல்லுறவை பேணி அன்பா பேசுங்க. செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தா காலை ராகு காலத்துல புதிய முயற்சிகளை ஆரம்பிக்க வேண்டாம். அனாவசிய செலவுகளை குறைச்சு சிக்கனமா இருங்க. நீண்ட தூர பயணங்கள்ல தேவையற்ற வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம அமைதியா போயிட்டு வாங்க. இந்த சவால்களை சமாளிக்கிறதுக்கும் நல்ல பலன்களை பெறுவதற்கும் துர்க்கை அம்மன் கோவிலுக்கு போய் வேண்டிக்கலாம். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாம் துர்காயை நமக அப்படின்ற மந்திரத்தை தினமும் சொல்லி வரலாம். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்குறது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். மனசுக்கும் நிம்மதியா இருக்கும். இன்றைய தினத்துக்கு உங்களுக்கான பொதுவான பலன்களை பார்க்கும்போது 5இல் 3 மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு சந்திரன் உங்க ராசியிலேயே, அதாவது முதல் வீட்டிலேயே சஞ்சரிப்பதனால உங்க மனசுல ஒரு அமைதியும் ஒரு தெளிவான சிந்தனையும் இருக்கும். அதுவும் இது திங்கட்கிழமை இல்லையா? அதனால சந்திரனோட தாக்கம் இன்னும் வலுவாகி உங்க உடல் நலத்தையும் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். சந்திரன் பூரம் நட்சத்திரத்துல இருக்கிறதுனால கலை சம்பந்தமான விஷயங்கள்லயும் ஏதாவது புதுசா படைக்கிற எண்ணங்கள்லயும் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். லாபஸ்தானமான உங்க 11ஆம் வீட்ல குரு பகவான் ரொம்ப வலுவா சஞ்சரிக்கிறார். இதனால எதிர்பாராத ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நிதி நிலைமை நல்லா மேம்படும். ரொம்ப நாளா நினைச்சிருந்த கனவுகள், ஆசைகள் கூட நிறைவேற வாய்ப்புகள் அதிகம். 10ஆம் வீட்ல சுக்கிரன் பலமா இருக்கிறதுனால உங்க தொழில் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்க திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். புதுசா ஏதாவது திட்டங்களை தொடங்கினா அதுல நிச்சயமா வெற்றி கிடைக்கும். ஆனா சில சவால்களும் இருக்குதுங்க. உங்க ராசிநாதன் சூரியன் 9ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறதுனால அப்பா வழி உறவுகள்ல கொஞ்சம் கவனம் தேவை. அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில சவால்களை சந்திக்க நேரிடும். முக்கியமா 8ஆம் வீட்ல செவ்வாய், புதன், சனி ஆகிய 3 கிரகங்களும் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல நீங்க கூடுதல் கவனம் செலுத்தணும். திடீர் பயணங்கள் வரலாம். எதிர்பாராத செலவுகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால கடன் விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். 7ஆம் வீட்ல ராகு இருக்கிறதுனால உங்க கூட்டாண்மைகள்லையும் பொது உறவுகள்லையும் சில தவறான புரிதல்கள் வரலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. முதல் வீட்ல கேது இருக்கிறதுனால சில சமயங்கள்ல ஒரு தனிமையை உணர்வீங்க அல்லது தன்னம்பிக்கையில கொஞ்சம் குறைவு ஏற்படலாம். இன்னைக்கு ஏகாதசி திதிங்கிறதுனால இறை வழிபாட்டுல ஈடுபடுறது உங்க மனசுக்கு ரொம்ப அமைதியை கொடுக்கும். காலை 7:24 AM மணியிலிருந்து 8:58 AM மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு.
இந்த நேரத்துல எந்த முக்கியமான முடிவுகளையும் எடுக்காம இருக்கிறது நல்லது. இன்னைக்கு நீங்க எந்த செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இறை வழிபாட்டுல ஈடுபடுங்க. குறிப்பா திங்கட்கிழமைங்கிறதுனால சிவபெருமானை வணங்குறது ரொம்ப நல்லது. முக்கியமான நிதி முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேளுங்க. உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க. நல்ல ஓய்வு எடுங்க. என்ன செய்யக்கூடாதுன்னா, ராகு காலம் இருக்கிற நேரத்துல எந்த புது முயற்சிகளையும் தொடங்காதீங்க. கோபமான வார்த்தைகளை தவிர்த்து உறவுகள்ல பொறுமையா பேசுங்க. அளவுக்கு அதிகமா செலவு செய்யாம நிதி விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. சவால்களை சமாளிக்க ஓம் நமசிவாய அல்லது ஓம் ஹனுமதே நமஹங்கிற மந்திரத்தை உச்சரிங்க. அருகிலுள்ள சிவன் அல்லது சனீஸ்வரர் கோவிலுக்கு போய் வழிபடுங்க. ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குறதும் சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறதும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். மொத்தமா இன்றைய தினத்திற்கான உங்க பலன் 4 மதிப்பெண்கள் பெறுகிறது. பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் செயல்படுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பலன்கள் கொஞ்சம் கலப்பாதான் இருக்கும்னு சொல்லலாம். உங்க ராசிக்கு 10ஆம் வீட்ல குரு பகவான் இருக்கறதால தொழில்லையும் வேலை வாய்ப்புகள்லையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்க உழைப்புக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். புது திட்டங்களை ஆரம்பிக்கிறதுக்கு இது ரொம்பவே நல்ல நேரம். 9ஆம் வீட்ல சுக்கிர பகவான் இருக்கறதால அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். தந்தையோட ஆதரவும் பெரியவங்க ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஆன்மீக ஈடுபாடும் அதிகரிக்கும். 6ஆம் வீட்ல ராகு பகவான் இருக்கறதால எதிரிகள் தொல்லை நீங்கி உங்க ஆரோக்கியம் மேம்படும். இது நல்ல விஷயம். ஆனா 7ஆம் வீட்ல செவ்வாய், புதன், சனி ஆகிய 3 கிரகங்களும் சேர்ந்து இருக்கறதால குடும்ப உறவுகள்லையும் தொழில் கூட்டாண்மைகள்லையும் சில சவால்கள் வரலாம். உங்க ராசிநாதன் புதன் 7ஆம் வீட்ல இருக்கறதால பேச்சுவார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். 8ஆம் வீட்ல சூரியன் இருக்கறதால உடல் நலன்ல கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கலாம். 12ஆம் வீட்ல சந்திரன், கேது இருக்கறதால செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. தூக்கமின்மை பிரச்சனைகளும் வரலாம். இன்னைக்கு ஏகாதசி திதிங்கிறதால இறை வழிபாட்டுல ஈடுபடுறது மனசுக்கு அமைதியை கொடுக்கும். காலை 7:24 AM-ல இருந்து 8:58 AM வரைக்கும் ராகு காலம் இருக்கு. இந்த நேரத்துல முக்கியமான முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்திடுங்க. என்ன செய்யலான்னு பாத்தீங்கன்னா, தொழில் சம்பந்தமான புது முயற்சிகளை மேற்கொள்ளலாம். குடும்பத்தினரோடவும் நண்பர்களோடவும் வெளிப்படையா பேசுங்க. இறை வழிபாட்டிலையும் தியானத்திலையும் ஈடுபடுறது நல்லது. என்ன செய்யக்கூடாதுன்னா, ராகு காலத்துல முக்கியமான முடிவுகளை எடுக்காதீங்க. தேவையில்லாத விவாதங்களையும் சண்டைகளையும் தவிர்க்கணும். அதிக செலவுகள் செய்யறத நிறுத்திட்டு நிதி விஷயங்கள்ல கவனமா இருங்க. பரிகாரமா தினமும் ஓம் புதாய நமஹங்கிற மந்திரத்தை ஜபிக்கலாம். பெருமாள் கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் செய்யுங்க. வயசானவங்களுக்கு உதவுறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இன்னைக்கு உங்க ராசிக்கான பலன்களுக்கு 5ல 2 மதிப்பெண் கிடைக்கும்னு சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்க போகுதுங்க. இன்னைக்கு சந்திரன் லாபஸ்தானமான உங்க 11ஆம் வீட்ல கேதுவோட அமர்ந்திருக்கிறது உங்க விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற துணை செய்யும். எதிர்பார்த்த ஆதாயங்கள் மட்டும் இல்லாம எதிர்பாராத பண வரவுகளும் வரலாம். எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். குறிப்பா திங்கட்கிழமை சந்திரன் வலுவா இருக்கிறதால இந்த நல்ல பலன்கள் இன்னும் அதிகமாகும். மனசுல ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். நீண்ட நாட்களா எதிர்பார்த்த விஷயங்கள் கைகூடும். உங்க குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமா கிடைக்கும். அதே போல குரு பகவான் 9ஆம் வீட்ல அமர்ந்திருக்கிறது அதிர்ஷ்டத்தையும் தந்தையோட ஆதரவையும் ஆன்மீக விஷயங்கள்ல ஒரு நாட்டத்தையும் கொடுக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போற வாய்ப்பு கூட அமையலாம். செவ்வாய், புதன், சனி ஆகிய 3 கிரகங்களுமே 6ஆம் வீட்ல பலமா இருக்கிறதுனால எதிரிகளோட தொல்லை குறையும். கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமா தீரும். உங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும். போட்டித் தேர்வுகள்ல கலந்துக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். சவால்களை சந்திக்கிறதுக்கு தைரியம் வரும். ஆனா சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். 7ஆம் வீட்ல சூரியன் அமர்ந்திருக்கிறதுனால உங்க வாழ்க்கை துணையோடவோ இல்ல தொழில் கூட்டாளிகளோடவோ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். சின்ன விஷயத்துல கூட பொறுமையா நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது. உங்க ராசிநாதனான சுக்கிரன் 8ஆம் வீட்ல இருக்கிறது சில எதிர்பாராத தடைகளையும் உடல்நல குறைபாடுகளையும் கொடுக்கலாம். அதனால உங்க உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை
காட்டுங்க. ராகு பகவான் 5ஆம் வீட்ல இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்துல அதிக கவனம் தேவை. அவங்களோட தேவைகளை புரிஞ்சு நடந்துக்கோங்க. சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுல குழப்பங்கள் வரலாம். இன்னைக்கு ஏகாதசி திதிங்கிறதுனால ஆன்மீக செயல்களுக்கும் விரதங்களுக்கும் ரொம்பவே உகந்த நாளா இருக்கும். ராகு காலம் காலை 7:24 AM இருந்து 8:58 AM வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல முக்கியமான முடிவுகளை எடுக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அதனால நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, ஆன்மீக விஷயங்கள்ல அதிகமா ஈடுபடுங்க. முக்கியமான முடிவுகளை ராகு காலத்துக்கு பிறகு எடுங்க. உறவுகள்ல பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம். செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தா உங்க வாழ்க்கை துணையோட வீண் விவாதங்களை தவிர்க்கணும். நிதி விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். குழந்தைகளோட தேவையில்லாத வாக்குவாதங்களை உருவாக்காம இருக்கிறது நல்லது. பரிகாரமா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹங்கிற மந்திரத்தை உச்சரிக்கலாம். அம்மன் கோவில் அல்லது பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபடுறது நல்லது. குறிப்பா வெள்ளிக்கிழமைகள்ல நெய் தீபம் ஏத்தி வழிபடுறது உங்களுக்கு இன்னும் பலன்களை அதிகப்படுத்தும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு 4 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு கலவையான பலன்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமையப்போகிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் இதுவரை உங்களை எதிர்த்தவர்கள் கொஞ்சம் பின்வாங்குவார்கள். நீங்கள் எந்த ஒரு போட்டியையும் தைரியமாக சந்தித்து அதில் வெற்றியும் பெறக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. 10ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது உங்களது தொழில் வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். அதோடு இன்று திங்கட்கிழமை என்பதால் சந்திரனின் பலம் இன்னும் அதிகமாகி உங்களது சமூக அந்தஸ்துக்கும் கௌரவத்திற்கும் இது மிகவும் உறுதுணையாக இருக்கும். திருமண உறவுகளிலும் கூட்டாண்மைகளிலும் நல்லிணக்கமும் சந்தோஷமும் பெருகும். ஏனெனில் 7ஆம் வீட்டில் சொந்த வீட்டிலேயே சுக்கிர பகவான் சஞ்சரிப்பது மிகவும் விசேஷமானது. இது உங்கள் உறவுகளில் இனிமையை கூட்டும். பணியில் ஒருவித ஆன்மீக நாட்டமும் எதிர்பாராத நல்ல திருப்பங்களும் ஏற்படலாம். காரணம் 10ஆம் வீட்டில் கேடு பகவான் சஞ்சரிக்கிறார். பூரம் நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதால் உறவுகளுக்குள் சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக உள்ளன. ஆனால் சில சவால்களும் இருக்கத்தான் செய்யும். 5ஆம் வீட்டில் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான், புதன் மற்றும் சனி ஆகிய 3 கிரகங்கள் இணைந்திருப்பது பிள்ளைகள் விஷயத்திலும் நீங்கள் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பதிலும் சில குழப்பங்களையும் சவால்களையும் தரலாம். 8ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பது திடீர் செலவுகள், எதிர்பாராத தடைகள் மற்றும் உடல்நல குறைபாடுகளை உருவாக்கலாம். அதனால் உணவு விஷயத்திலும் நிதி விஷயத்திலும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 4ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் மன அமைதி, குடும்ப சூழ்நிலை மற்றும் தாயாரின் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 7:24 AM நேரத்திலிருந்து 8:58 AM வரை நீடிக்கிறது. இந்த ராகு காலத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுப்பதையோ புதிய முயற்சிகளை தொடங்குவதையோ தவிர்ப்பது நல்லது. நீங்கள் செய்ய வேண்டியவை: திங்கட்கிழமை ராகுகாலம் முடிந்த பிறகு முக்கியமான தொழில் சார்ந்த முடிவுகளை எடுக்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் அன்புடன் பேசி கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பது நல்லது. பழைய கடன்களை அடைக்க முயற்சி செய்யுங்கள். இதற்கு இன்றைய நாள் மிகவும் சாதகமாக இருக்கும். நீங்கள் தவிர்க்க வேண்டியவை: ராகு காலத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியையும் தொடங்க வேண்டாம். பிள்ளைகளுடன் தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து பொறுமையுடன் அணுகுவது அவசியம். அதிக செலவுகளை மேற்கொள்வதை தவிர்த்து நிதி விஷயங்களில் கவனமாக இருங்கள். இன்றைய தினத்திற்கான பரிகாரமாக ஓம் சௌம் குருவே நமக என்ற மந்திரத்தை நீங்கள் தினமும் ஜெபிப்பது நல்ல பலனை தரும். ஆலங்குடி ஆபத்சகாயேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு மிகுந்த நன்மையை அளிக்கும். அத்துடன் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்குவதன் மூலம் குரு பகவானின் அருளை பெற்று தடைகளை தகர்க்கலாம். இன்றைய தினத்திற்கான ஒட்டுமொத்த பலனாக உங்களுக்கு சராசரியாக 3 மதிப்பெண்கள் கிடைக்கின்றன. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது ரொம்பவே சிறப்பான ஒரு அமைப்புங்க. இது உங்களுடைய திருமண வாழ்க்கையிலயும் சரி, தொழில் கூட்டாளிகளோட உறவுகள்லயும் சரி, இல்ல பொதுவா மற்றவர்களோட பழகும் உறவுகள்லயும் சரி, நல்ல இணக்கத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கும். இதனால் உங்களுடைய சமூக வட்டாரம் பெருசாகும், புதிய உறவுகள் கூட உருவாகலாம். இந்த அமைப்பு உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொண்டு வரும்.
சந்திர பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால அதிர்ஷ்டம் உங்களோட பக்கத்திலேயே இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் மனசுல அதிகமா தோன்றும். ரொம்ப நாளா மனசுல வச்சிருந்த கனவுகள், ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருக்கு. அதே 9ஆம் வீட்டில் கேது பகவான் இருப்பதால சில ஆன்மீக பயணங்கள் அல்லது எதிர்பாராத தூரத்து பயணங்கள் உங்களுக்கு அமையலாம். இது மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ராகு பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறது நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதுக்கு தேவையான தைரியத்தையும் வெற்றியையும் கொடுக்கும். அதனால புதுசா ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா முயற்சி பண்ணலாம். ஆனா 4ஆம் வீட்டில் செவ்வாய், புதன், சனி ஆகிய 3 கிரகங்கள் இணைந்திருப்பது ஒரு சின்ன சஞ்சலத்தை ஏற்படுத்துங்க. இது வீடு சம்பந்தமான விஷயங்கள்லயோ மனசுலயோ சில குழப்பங்களை தரலாம். குடும்பத்துல குறிப்பாக உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பிருக்கு. தாயாரோட உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். 5ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறதால பிள்ளைகள் விஷயத்துல சற்று கவனமா இருக்கணும். அவங்க கிட்ட பேசும்போது பொறுமையா நிதானமா பேசுறது ரொம்ப அவசியம். அவங்களுடைய தேவைகளையும் உணர்வுகளையும் புரிஞ்சு செயல்படுங்க. 6ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத செலவுகள் வரலாம். கடன் தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் மன வருத்தம் வர வாய்ப்பிருக்கு. அதனால எந்த ஒரு பண விஷயத்திலையும் கவனமா செயல்படுறது நல்லது. தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க பாருங்க. இன்றைய தினம் ஏகாதசி திதியில சந்திர பகவான் பூரம் நட்சத்திரத்துல இருக்கிறது. அதுவும் திங்கட்கிழமைங்கிறதுனால ஆன்மீக விஷயங்களுக்கு ரொம்பவே உகந்த நாள். இறை வழிபாட்டுல மனம் லயிக்கும். உங்களுடைய பிரார்த்தனைகள் பலிக்கும். இன்றைய தினம் உங்களுக்கான நல்ல நேரம் பத்தி சொல்றேன். கூட்டாளிகளோட சேர்ந்து செயல்பட்டீங்கன்னா நல்ல பலன்களை பெறலாம். ஆன்மீக வழிபாடுகள்ல ஈடுபடுறது மன அமைதியை கொடுக்கும். புது முயற்சிகளை தைரியமா மேற்கொள்ளலாம். அதே சமயம் வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. அவசரப்பட்டு பண முதலீடுகள் எதையும் செய்ய வேண்டாம். ராகு காலம் காலை 7:24 மணியிலிருந்து 8:58 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துடுங்க. உங்களுக்கு பரிகாரமா ஓம் நமசிவாய மந்திரத்தை உச்சரிப்பது ரொம்பவே நல்லதுங்க. சிவன் கோயிலுக்கு போய் சிவனுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது உங்களுடைய கஷ்டங்களை குறைச்சு மன அமைதியை கொடுக்கும். இன்றைய தினம் உங்களுக்கான பலன் 5க்கு 5 மதிப்பெண். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடப்பதால் மனசுல ஒரு சின்ன குழப்பமும் தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்பட வாய்ப்பிருக்கு. எந்த ஒரு முக்கிய முடிவை எடுக்கிறதுக்கும் ஒரு தயக்கம் வரலாம். அதனால கொஞ்சம் நிதானமா யோசிச்சு செயல்படுறது நல்லதுங்க. ஆனா பயப்பட வேண்டாம். உங்க ராசி அதிபதி சனி பகவான் 3ஆம் வீட்டுல செவ்வாய் மற்றும் புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறது ரொம்பவே சிறப்பான அமைப்பு. இது உங்களோட எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றியை தேடித்தரும். தைரியம் கூடும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், சகோதர சகோதரிகளோட உறவு மேம்படும். புதிய தொடர்புகள் மூலமா உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். துணிச்சலான முடிவுகளை எடுக்க இது நல்ல நேரம்தாங்க. அதே மாதிரி 5ஆம் வீட்டுல சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் காதல் உறவுகள்ல இனிமையும் குழந்தைகளால மகிழ்ச்சியும் உண்டாகும். கலைத்துறைகள்ல ஆர்வம் அதிகமாகும். பொழுதுபோக்கு விஷயங்கள்ல நீங்க நேரம் செலவிடுவீங்க. ஆனா 2ஆம் வீட்டுல ராகு இருக்கிறதால பேச்சுல கொஞ்சம் நிதானம் தேவைங்க. குடும்பத்துல சிறு சிறு சலசலப்புகள் வரக்கூடும். அதனால பார்த்து பேசுங்க. 4ஆம் வீட்டுல சூரியன் இருக்கிறதால தாயோட உடல் நலன்ல நீங்க அக்கறை காட்டணும். வீட்டிலையும் சின்ன சின்ன சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. கவனம் தேவை. 6ஆம் வீட்டுல குரு பகவான் அமர்ந்திருப்பதால் கடன் விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாயிருங்க. மறைமுக எதிரிகளால உங்களுக்கு தொந்தரவுகள் வரலாம். 8ஆம் வீட்டுல கேது இருக்கிறதால ஆன்மீகத்துல உங்க நாட்டம் அதிகரிக்கும். அதே சமயம் எதிர்பாராத செலவுகளும் வரக்கூடும். அதையும் மனசுல வச்சுக்கோங்க. இன்றைக்கு திங்கட்கிழமை, அதோட ஏகாதசி திதியும் கூட. அதனால இறை வழிபாட்டுல ஈடுபடுவது மனசுக்கு ரொம்ப அமைதியையும் நிம்மதியையும் தரும். ராகு காலம் காலை 7:24 மணியிலிருந்து 8:58 மணி வரை இருக்கு. அந்த நேரத்துல முக்கியமான காரியங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இன்றைய தினத்துல நீங்க முக்கியமா இறை வழிபாட்டுல ஈடுபடுங்க. குறிப்பா திங்கட்கிழமை விரதம் இருக்கிறதும் ரொம்ப விசேஷம். எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு பேசுங்க. சகோதரர்கள் மற்றும் நண்பர்களோட உறவை நல்லபடியா பேணி காப்பது உங்களுக்கு நல்லது. ராகு காலத்துல எந்த ஒரு புதிய காரியத்தையும் தொடங்க வேண்டாம். அனாவசியமான விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்து உங்க பேச்சுல நிதானத்தை கடைபிடிங்க. கடன் வாங்குவது அல்லது கொடுப்பது தொடர்பான விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. மன அமைதி பெற
ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை ஜெபிக்கலாம். சிவன் கோவிலுக்கு போய் வழிபடுறது ரொம்ப நல்லது. திங்கட்கிழமை அன்னைக்கு சிவபெருமானை தரிசனம் செஞ்சு பால் அல்லது வெள்ளை நிற இனிப்புகளை தானம் பண்ணுங்க. தியானம் செய்யறதும் மனசுக்கு ஒரு சாந்தியை தரும். மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு 3 நட்சத்திரங்கள் கிடைச்சிருக்குங்க. கும்பராசி அன்பர்களே, இன்றைய தின பலன்களை பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு ஒரு கலவையான நாளாகத்தான் இன்று அமையப்போகுது. 3ஆம் வீட்டில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். எந்த ஒரு விஷயத்திலும் துணிச்சலோட செயல்படுவீங்க. அதே சமயம் 5ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருப்பது பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். புதிய முதலீடுகள்ல நல்ல லாபம் பார்க்க முடியும். காதல் விஷயங்கள்ல கூட சாதகமான பலன்கள் உண்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷத்தை கொடுக்க, 4ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் இருப்பது வீடு வாகனம் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வாழ்க்கையில வசதிகள் பெருகும். 7ஆம் வீட்டில் சந்திரன் இருப்பது உங்க துணை மற்றும் கூட்டாளிகளுடன் நல்லுறவை மேம்படுத்தும். ஆனால் அஷ்டமச்சனி பாதிப்பினால் ஒரு சில மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். சற்று கவனமாயிருப்பது ரொம்ப அவசியம். 2ஆம் வீட்டில் செவ்வாய் புதன் சனீஸ்வரர் என 3 கிரகங்கள் அமர்ந்திருப்பதால் பண விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவைங்க. பேச்சுவார்த்தைகள்ல நிதானமா இருக்கணும். எதையும் யோசிச்சு பேசுவது நல்லது. முதல் வீட்டில் ராகுவும் 7ஆம் வீட்டில் கேதுவும் இருப்பது உங்க சுய முன்னேற்றத்துல நீங்க இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு காட்டுது. இன்னைக்கு திங்கட்கிழமையும் ஏகாதசி திதியும் பூரம் நட்சத்திரமும் சேர்ந்து வருவதால சந்திர பகவானுடைய அருளும் சுக்கிர பகவானுடைய பலமும் உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும். ஆனா ராகு காலத்துல, அதாவது காலை 7:24 மணியிலிருந்து 8:58 மணி வரை எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. இன்னைக்கு நீங்க எதெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, உங்க முயற்சிகள்ல தன்னம்பிக்கையோட ஈடுபடலாம். 3ஆம் வீட்டில் சூரியன் உங்களுக்கு சாதகமா இருக்காரு. உங்க துணையோட மனம் விட்டு பேசுங்க. 7ஆம் வீட்டில் சந்திரன் உறவை மேம்படுத்தும். ஆன்மீக செயல்கள்ல ஈடுபடுவது ஏகாதசி திதிக்கு ரொம்ப உகந்தது. எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தா, பண விஷயங்கள்ல அவசரமா எந்த முடிவும் எடுக்காதீங்க. 2ஆம் வீட்டில் பல கிரகங்கள் இருக்கிறதால கவனம் தேவை. தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். பேச்சுவார்த்தைகள்ல நிதானம் ரொம்ப முக்கியம். அப்புறம் ராகு காலத்துல முக்கிய காரியங்களை தொடங்குறது கண்டிப்பா தவிர்த்திடுங்க. இந்த சாதிசனியின் பாதிப்புகளிலிருந்து விடுபடவும் கிரகங்களின் நல்லருளை பெறவும் ஓம் சம் சனேஸ்வராய நமஹ என்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லலாம். அல்லது அனுமன் சாலிசா பாராயணம் செய்யலாம். திருநள்ளாறுல அருள் புரியும் சனீஸ்வர பகவானையோ இல்லனா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் சனீஸ்வரரை வழிபடுவது ரொம்ப நல்லது. சனி பகவானின் அருளை பெற காகத்திற்கு உணவு வைக்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வதும் உங்களால் முடிஞ்ச அளவு தானம் செய்வதும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல 4 நட்சத்திர மதிப்பீடு கிடைக்குது. பொதுவா இன்னைக்கு நீங்க அமைதியாகவும் நிதானமாகவும் செயல்படுவது பல சிக்கல்களை தவிர்க்க உதவும். மீனராசி அன்பர்களே, இன்றைய தினசரி ராசி பலனை பார்க்கலாம். உங்க ராசிக்கு குரு பகவான் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வீடு வாகனம் தொடர்பான சுப காரியங்கள் கைகூடும். புதிய சொத்துக்கள் வாங்க நல்ல வாய்ப்புகள் அமையும். அதே போல உங்க தாய் வழி உறவுகளிடமிருந்து நல்ல ஆதரவும் அன்பும் கிடைக்கும். இது உங்க மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். மன அமைதியும் சந்தோஷமும் இந்த நாள்ல பெருகும். ஆனா சனி பகவான் உங்க ராசியிலேயே அமர்ந்திருப்பதால் இது 7.5 சனியின் உச்சக்கட்ட காலம்ங்க. இதனால உங்க தோள் மேல பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகும். நீங்க செய்யற வேலைகள்ல சின்ன சின்ன தாமதங்கள் வரலாம். உடல்நலன் மேல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது. சரியான நேரத்துல உணவு எடுத்துக்கிறது, போதுமான ஓய்வு எடுக்கிறது ரொம்ப முக்கியம். செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் உங்க ராசியிலேயே இருப்பதால சில சமயங்கள்ல கொஞ்சம் அவசரமான முடிவுகளை எடுக்க தோணும். எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமா செயல்படுங்க. பேச்சுல கொஞ்சம் கவனமா இருங்க. குழப்பமான மனநிலை வர வாய்ப்பிருக்கு. சூரியன் பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறார். இதனால குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். அதை தவிர்ப்பது நல்லது. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். எதிர்பாராத செலவுகளை கட்டுப்படுத்துங்க. சந்திரன் பகவான் 6ஆம் வீட்டில் இருந்தாலும் கேதுவும் 6ஆம் வீட்டில் இருக்கிறதால உங்களோட எதிர்ப்புகளை சமாளிக்கிற சக்தி உங்களுக்கு கிடைக்கும். மறைமுக எதிரிகள் யாராவது இருந்தாலும் அவங்கள நீங்க எளிதா வெல்வீங்க. உடல் நலன்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். ஆனா பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுன்னு சொல்லலாம். ராகு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும்.
ஆன்மீகத்துல உங்களுக்கு நாட்டம் அதிகமாகும். கோவில்களுக்கு சென்று வரலாம். சுக்கிரன் பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உடன்பிறப்புகளோட உறவு ரொம்பவே சிறப்பா இருக்கும். அவங்க கிட்ட இருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும். சின்ன சின்ன பயணங்கள் போறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், புத்துணர்ச்சியையும் தரும். இன்று திங்கட்கிழமை, ஏகாதசி திதிங்க. அதனால இறை வழிபாட்டுல ஈடுபடுறது உங்க மனசுக்கு ரொம்ப அமைதியை கொடுக்கும். மொத்தத்துல நீங்க கொஞ்சம் பொறுமையாகவும் கவனமாகவும் செயல்பட்டா இன்றைய நாள் ரொம்பவே சுபமாக அமையும். இன்றைய நாள்ல நீங்க செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் என்னன்னா, தவறாம இறை வழிபாட்டுல ஈடுபடுங்க. உங்க மனசுக்கு ஒரு பெரிய அமைதி கிடைக்கும். குடும்பத்தினர்கிட்ட பொறுமையாகவும் அன்பாகவும் பேசுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. உங்க உடல் நலன்ல கூடுதல் அக்கறை செலுத்தி சீரான ஓய்வெடுங்க. சரியான உணவு எடுத்துக்கிறது அவசியம். செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்னா, காலை 7:24 மணியிலிருந்து 8:58 மணி வரை ராகு காலம். இந்த நேரத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்கிறது தவிர்த்திடுங்க. எந்த ஒரு வேலையிலையும் அவசரப்பட்டு ஈடுபட வேண்டாம். நிதானம் அவசியம். தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல கண்டிப்பா ஈடுபடாதீங்க. அமைதி காப்பது நல்லது. பரிகாரமா ஓம் நமசிவாயங்கிற மந்திரத்தை தினமும் உச்சரிங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் வழிபடுங்க. குறிப்பா திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு வில்வ இலை அர்ச்சனை செஞ்சு வழிபடுறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ஏழைகளுக்கு உணவு தானம் செய்யறதும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும், மனசுக்கு நிம்மதியையும் தரும். இன்றைய நாளுக்கான உங்களோட மதிப்பெண் 4ங்க. இன்னைக்கு திங்கள்கிழமைங்கிறதால சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமானை வணங்குறது ரொம்ப விசேஷம். மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து பொறுமையா இருங்க, நாள் நல்லா போகும். நாளைக்கே சந்திரன் உத்திரம் நட்சத்திரத்துல இருக்க போறார். அது யாருக்கு எப்படி இருக்கும்னு நாளை பார்க்கலாம். இந்த காணொளி பிடிச்சிருந்தா விரும்புங்க, நம்ம சேனலை சேருங்க, மறக்காம மணி அடிங்க. astrokani.comல மேலும் தகவல்களுக்கு பாருங்க. உங்கள் கனி சொல்றேன், ஆஸ்ட்ரோகனி.